நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கடனை அடைப்பதற்காக 5 லட்சம் ரூபாய்க்கு சிறுநீரகத்தை விற்றதாக ஒருவர் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஏழைகளை குறிவைத்து சிறுநீரகம் பறிக்கப்பட்டது அம்பலமான நிலையில் இது தொடர்பான விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்த வண்ணம் உள்ளன. பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் ஒருவர் 5 லட்சம் ரூபாய் கடனுக்காக தனது சிறுநீரகத்தை விற்றதாக தெரிவித்துள்ளார். இந்த பள்ளிப்பாளையத்தில் ஃபுல்லாக ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை தாங்க முடியல. அதனால கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போய் தனலட்சுமி சீனிவாசாவில் கொண்டு போய் என்னை சேர்த்தாங்கண்ணா. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு 5 மாதம் ஆகி போச்சுங்கண்ணா. எனக்கு 5 ரூபா கொடுத்தாங்கண்ணா. ஆனால் அது எனக்கு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் போச்சுங்கண்ணா. ஃபஸ்ட்டு சேலத்தில் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. எல்லாமே அவங்க செலவு தாங்கண்ணா. சிறுநீரகத்தை விற்பனை செய்தால் நடவடிக்கை பாயும் என காவலர்களும் மருத்துவர்களும் எச்சரித்த போது கடன் பிரச்சனை தாங்க முடியாததால் பொய் சொன்னதாக கிட்னியை விற்றவர் குறிப்பிட்டுள்ளார். அப்புறம் டிஎஸ்பிலாம் பார்த்தா அங்கே போய் அங்கே சார் கேட்டாப்புல அங்கே இருக்கிறீங்களா எல்லாத்தையும் கேட்டார். காசுக்கோசரம் கொடுக்குறீங்களாப்பா, இல்லை காசுக்கோசரம் கொடுக்குறமா இருந்தால் சொல்லுங்கள், கேஸ் போட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவேன். நீங்கள் காசுக்கோசரம்லாம் விற்கக்கூடாதுப்பா. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், நாங்கள் அதை கூட சால்வ் பண்ணுறோம். நாங்கள் இல்லைங்க சார், அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அப்புறம் டாக்டர் உட்காந்து பேசுவாங்கண்ணா. தனலட்சுமி சீனிவாசா போனாங்க, கடைசி அங்கே போனோம். அப்புறம் அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டோம். அவங்க அதாவது காசுக்கோசரம் பண்ணுறமா இருந்தால் நான் பண்ண மாட்டேன். இல்லைப்பா, நீங்கள் ஏதாவது சொந்தக்காரர் மூலிமா உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ கொடுக்குறதா இருந்தால் சொல்லு, நான் பண்ணுறேன் நான். அப்புறம் நமக்கு தான் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைங்களே. எல்லாம் பையன்ஸுக்காரங்க பற்ற பாக்கி எல்லாம் தலைக்கு மேலே இருக்குதுங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கூட எல்லாம் மரியாதை இல்லாமல் கெட்ட வார்த்தையில் பேசிட்டு பணத்தை கட்டு ராவடி பண்ணதுனால சரி அப்புறம் அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியதாக. நாமக்கல் சுற்றுவட்டாரத்தில் பலரும் சிறுநீரகத்தை விற்பனை செய்வதற்கு தன்னை அணுகுவதாகவும் அவர் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இங்கே பள்ளிப்பாளையத்தில் நிறைய இருக்காங்கண்ணா. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்கண்ணா, என்னை கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ணணும்னு கேட்குறாங்க. இல்லைங்கண்ணா, நான் ஒரே வாரத்தில் சொல்லிடுறேன். இதெல்லாம் நரக வேதனை. இதேபோல் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தைச் சேர்ந்த அக்காவும் தம்பியும் 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும் அதனை அடைக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் நிதி நிறுவனத்தினர் வீட்டிற்கு வந்து தகாத வார்த்தைகளில் திட்டியதாகவும் கூறுகிறார். இதனால் வேறு வழியின்றி தனது சிறுநீரகத்தை விற்று அந்த கடனை அடைத்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அவரது தம்பியும் கடன் பிரச்சனையில் சிக்கியதால் சிறுநீரகத்தை விற்று கடனை அடைத்ததாகவும் கூறியுள்ளார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் சிறுநீரகங்களை விற்று கடனை அடைத்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாளுக்கு நாள் பூதாகரமாகி வரும் சிறுநீரக விற்பனை விவகாரத்தில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.